வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விஎம் ஆன்லைன் அப்டேட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பட்டா சிட்டா எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட்டாவை 3 விதத்தில் டவுன்லோட். ஒன்று, பட்டா நம்பர் வச்சு டவுன்லோட் பண்ணலாம். பட்டா நம்பர் இல்லைன்னா சர்வே நம்பர் வச்சு டவுன்லோட் பண்ணலாம். சர்வே நம்பரும் இல்லை, பட்டா நம்பரும் இல்லைன்னா உங்கள் பெயரை போட்டு பட்டா டவுன்லோட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பட்டா சிட்டா ஆன்லைன் போட்டுங்க, கீ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு டாப்பில் இ சர்வீஸ் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. மூணாவது இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பட்டா சிட்டா பார்வையிட ஊரகம் நத்தம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இதுமாரி மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மாவட்டம், வட்டம், கிராமம், பட்டா சிட்டா விவரங்கள் பார்வையிட, பட்டா எண், புல எண் அதாவது சர்வே நம்பர், பெயர் வாரியான தேடல் அதாவது பெயரை வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பட்டா நம்பர் வச்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டா நம்பர் இருந்தால் நம்ம பட்டா நம்பர் இருக்குது, பட்டா நம்பர் போட்டு எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வட்டம் செலக்ட் பண்ணிங்க. அப்புறம் கிராமம் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பட்டா எண்ணை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஊரகமாக நத்தமான்னு கேட்கும். நீங்கள் ஊரகமாக இருந்தால் ஊரகம் கிளிக் பண்ணிங்க, நத்தமாக இருந்தால் நத்தம் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பட்டா நம்பருக்கு கீ பண்ணிவிட்டு கைபேசி எண் கேட்கும். அதாவது உங்கள் மொபைல் நம்பரை கீ பண்ணிவிட்டு கடவுச்சொல் பெறன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி போட்டு ஓடிபி உறுதி செய்யணும் இருக்கும். உறுதி செய்ய கொடுத்தோடனே சமர்ப்பின்னு இருக்கும் கீழே, அது சமர்ப்பின்னு கொடுத்தீங்களா உங்களோட பட்டா டவுன்லோட் ஆகிடும். பட்டா என்னைக்கு எடுத்தோமோ அந்த டேட்டுக்கு கீழே பிரிண்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போது பட்டா நம்பர் வச்சு எப்படி பட்டா டவுன்லோட் பண்ணதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பட்டா நம்பர் இல்லை, சர்வே நம்பர் தான் இருக்குது, அதை வச்சு எப்படி பட்டா பார்க்குதுன்னு பார்க்க போகிறோம். பட்டா சிட்டா பார்வையிடன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதேமாரி மாவட்டம், வட்டம், கிராமம் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம சர்வே நம்பர் வச்சு எப்படி பட்டா எடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பட்டா நம்பர் நம்ம கையில் இல்லை, சர்வே நம்பர் தான் இருக்குது டாக்குமெண்ட்டில், அதை வச்சு எப்படி எடுக்கலான்னு இப்போ பார்க்கலாம். அதான் புல எண் இருக்கும். புல எண் உங்களோட சர்வே நம்பர். புல எண் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஊரகமாக நத்தமாக கேட்கும். ஊரகமாக இருந்தால் ஊரகம் போட்டுங்க, நத்தமாக இருந்தால் நத்தம் போட்டுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது புலன் எண் டாக்குமெண்ட்டில் இருக்கும், டாக்குமெண்ட்டில் போட்டு உட்பிரிவும் பக்கத்தில் இருக்கும், அதையும் போட்டுங்க. போட்டு உங்கள் மொபைல் நம்பரை கீ பண்ணிவிட்டு கடவுச்சொல் பெறன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதேமாரி தான் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி விட்டு உறுதி செய்யணும் கொடுத்துருங்க. ஓடிபி உறுதி செய்யணும் கொடுத்தீங்களா நெக்ஸ்ட்டு சமர்ப்பின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்தோடனே பட்டா டிஸ்பிளே ஆகும். இது பட்டா நம்பர் இல்லாமல் சர்வே நம்பர் வச்சு பட்டா டவுன்லோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சர்வே நம்பரும் இல்லை, பட்டா நம்பரும் இல்லை, டாக்குமெண்ட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் எப்படி பட்டா பார்க்குறதுன்னு தெரியலன்னா இதுக்கு ஒரு வழி இருக்குது. அது உங்கள் பேரை போட்டு பட்டாவையும் எடுக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதேமாரி ஹோம் பேஜுக்கு போய்டுங்க. ஹோம் பேஜ் போய்ட்டு பட்டா சிட்டா கிளிக் பண்ணிங்க. சேம் தான். மாவட்டம் செலக்ட் பண்ணிங்க, வட்டம் செலக்ட் பண்ணிங்க, கிராமம் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பட்டா நம்பர் இருக்கும், அது இல்லை நம்ம இல்லை. புல எண் அதுவும் இல்லை, சர்வே நம்பரும் இல்லை. மூணாவது ஆப்ஷன் பேர் தான் இருக்குது. பேர் கிளிக் பண்ணிங்க. பேர் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கின்னு பேர் அதாவது உங்களோட பேர் 3 லெட்ரு தமிழில் டைப் பண்ணிங்க. தமிழில் டைப் பண்ணிட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கடவுச்சொல்லி பெறன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்தோடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி போட்டு உறுதி செய்யணும் இருக்கும், உறுதி செய்ய கொடுத்துட்டு சமர்ப்பின்னு இருக்கும். சமர்ப்பி கொடுத்தோடனே
இதுமாரி உங்கள் பட்டாதாரர் பெயர்னு இருக்கும், அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கும். அந்த பேருக்கு மேலே உள்ளது தான் உங்களோட பட்டா நம்பர். அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு கேப்ஷா கொடுத்துட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்களா உங்களோட பட்டா டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பட்டா நம்பர் இல்லாமல் சர்வே நம்பர் இல்லாமல் பேர் வண்டி வச்சு எப்படி பட்டா எடுக்குதுன்னு பார்த்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.